Hello aspirants, welcome to Sparks Academy. So நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா NTPS உடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனா ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு டே 9 பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு டே 10 இருக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 150 to 300 கொஷின்ஸ் அப்படின்றத சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 நாள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் ஏதாவது நம்ம வந்து முடிஞ்சால் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the tax on a commodity is reduced by 20% and its consumption is increased by 15%. ஓகேங்களா? வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆன் தி டாக்ஸ் ரெவென்யூ? சிம்பிளா ஒன்றும் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு ப்ரைஸ் இருக்க போகுது, அடுத்து நியூ ஆர் ரெடியூஸ்டு ப்ரைஸ் இருக்க போகுது. கிளியர்? ஓகே. ஸோ ப்ரைஸ் எனக்கு என்ன? கன்சப்ஷன். அதாவது எனக்கு என்ன தெரியும்? ப்ரைஸ் என்ன சொல்லலாம்? நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு கன்சப்ஷன் சொல்லலாம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சா இந்த சம் அப்படின்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ 20% அப்படின்றதுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? எனக்கு 1/5. ஸோ அப்போ எனக்கு இது 5 பார்ட் அப்படின்னா அவன் ரெடியூஸ் சொல்லியிருக்கான். அப்போ இது 4 பார்ட்டாக இருந்திருக்கும். கரெக்டாக மேலே 1 இருக்கு. ஸோ 15 அப்படின்றது என்ன? 15/100 3/20. அப்போ இது 20 அப்படின்னா அவன் என்ன சொல்லிருக்கான்? இன்க்ரீஸ். அப்போ இது 23 இருக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ இது வந்து 100. ஸோ எல்லாமே ரேஷியோவாக கொடுத்துருக்கேன். இது என்ன? 4 × 2 80, 4 × 92. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு? 8% ரெடியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி. கிளியர்? ஓகே. செகண்ட் கொஸ்டின். இஃப் cosecant 2θ is equal to secant θ minus 30°. எல்லாமே θ. ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன தெரியும்? கொசிக்கனும் சீக்கனும் அலைடு ஆங்கிள். கரெக்டா? ஸோ அப்போ அலைடு ஆங்கிள்னா எனக்கு θ என்ன இருக்கும்? 90°. தட் இஸ் சம் ஆஃப் a plus b 90°. கரெக்டா? ஸோ அப்போ இந்த சம்ல நான் என்ன பண்ணலாம்? 2θ is equal to θ minus 30° equal to 90. ஸோ இது வந்து பிளஸ் பண்ணிக்கணும். கரெக்டா? இது a, இது b. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 90° இருக்கும். ஓகே. ஸோ அப்போ 3θ is equal to 120° அப்படின்னா θ என்ன? 40°. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் சம் கேட்டால் அப்ரோச் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் எனக்கு என்ன? ஏ. ஓகே. A triangle ABC such that, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஏ பி சி such that AB என்ன? 5 cm, BC என்ன? 4 cm, CA என்ன? 4.5 cm. ஓகேங்களா? whereas இன்னொரு பக்கம் எனக்கு XYZ அப்படின்னு சொல்லிட்டு சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ எனக்கு சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள் அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள். ஸோ இந்த 5 கான்செப்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ காங்கிரியன்ட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். சிமிலாரிட்டி அப்படின்றது ரெண்டு ஷேப் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அது சிமிலாரிட்டி. இதே இந்த ஷேப்பும் அதோடைய வேல்யூஸ் அப்படியே எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னா அது வந்து காங்கிரியன்ட். ஓகேங்களா? ஓகே. இங்க என்ன கொடுத்துருக்கான்? YZ எவ்வளோ? 8 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ பெரிமீட்டர் கேட்கலாம். இதோடைய பெரிமீட்டர் கேட்கலாம். எனக்கு என்ன தெரியும்? ட்ரையாங்கிள் ஏபிசி தட் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைட் பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ இஸ் ஈக்குவல் டு எனி ஒன் சைடு. ஆமாம் தானே? எனி ஒன் சைடு. ஸோ அது ஏபி பிசி சிஏ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? எனக்கு என்ன வேணும்? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தெரியும். 5 + 4 என்ன? 9. இது என்ன? 12.5. கரெக்டா? 5 + 4 9, 10 13.5 டிவைடட் பை இதான் கேட்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ இஸ் ஈக்குவல் டு எனி சைடு. எனக்கு என்ன தெரியும்? இங்கே 8 தெரியும், அப்போ இங்கே 4 தெரியும். ஸோ அப்போ 4 டிவைடட் பை 8. ஸோ அப்போ இதை பண்ணீங்க அப்படின்னா 2. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 27 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் XYZ உடைய பெரிமீட்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ அடுத்து பார்ட்னர்ஷிப் கொஸ்டின். ஸோ A and B invest ₹30,000, 24,000 respectively for 1 year. If they get a profit of 13,500, then the share of A இந்த ப்ராஃபிட் வில் பின் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்.
ஓகேங்களா. அண்ட் இன்டு டைம், இது வந்து எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு எனக்கு என்ன வந்திருக்குன்னா ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ புரிஞ்சுங்களா. ஸோ அப்போ எனக்கு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன, ஏ பிக்கு 30,000 24,000. டைம் என்ன, ரெண்டுமே 12 மந்த்து தான். ஸோ எனக்கு 12 மந்த்து தான் கொஷின்லேயே கொடுத்துருப்போம். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சி. எல்லாமே ரேஷியோவாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது 3 0 கேன்சல், 3ஆல் பண்ணால் இது 10, இதை என்ன பண்ணலாம் 3ஆல் பண்ணால் 8, இப்போ 4 5. ஸோ ரெண்டுத்துலேயும் இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 5:4. அப்போ 13,500 அப்படின்றது தான் எனக்கு என்னவா இருக்கும், இந்த 9 பார்ட்டாக இருந்திருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ 9 1 டைம், 9 5 டைம், 00ன்றது ஒரு பார்ட். அவன் எனக்கு ஷேர் ஏ என்ன 5 பார்ட். ஸோ அப்போ 15,00 × 5 என்ன எனக்கு 7,500 rupees அப்படின்றது தான் ஏ உடைய ஷேராக இருக்கும். கிளியர். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ 5th கொஸ்டின் ஆவரேஜ்லேருந்து கேட்டிருக்கான். நான் சொல்கிற மாதிரி டீவியேஷனில் இதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ஆவரேஜ் ஆஃப் 41 number is 33. 41 number is 33. Average of first 70 number is 41. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 25 number is 27. ஸோ 17th நம்பர் என்னாச்சு, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். கிளியர். ஓகே. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இதை என்னுடைய அஸ்யூம்டு ஆவரேஜா நான் என்ன பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி தான் எனக்கு எவ்வளோ டிவியேட் ஆகுது அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஸோ இப்போ எனக்கு 33னா இங்கே 41 எவ்வளோ டிவியேட் ஆயிருக்கு, +8. கரெக்டா. +8, 7 + 1 8. எத்தனை நம்பருக்கு ஆயிருக்கு, 17 நம்பருக்கு ஆயிருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், மல்டிபிள் பண்ணா 80 ஒரு 56. அப்போ 6 8 136 + 136. கரெக்டா. ஓகே. அடுத்து இதை விட இது எவ்வளோ டிவியேட் ஆயிருக்கு, மைனஸ் எவ்வளோ வரும் 6. ஸோ எத்தனை நம்பருக்கு ஆயிருக்கு 25. அப்போ -150. ஸோ அப்போ ரெண்டுத்துலையுமே டோட்டலாக எனக்கு எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா -14. எனக்கு என்ன இருக்கு, ஷார்டேஜ். ஓகேங்களா. ஓகே. இப்போ சம் எப்படி அப்ரோச் பண்ணும், என்னுடைய அஸ்யூம்டு ஆவரேஜ் என்ன நான் எடுத்துக்குது 33, எனக்கு ஷார்டேஜ் 14. கரெக்டா. அப்போ நான் என்ன பண்ண போறேன், அதை ஆட் பண்ண போறேன் 14. இப்போ ஆவரேஜ் வேணும் எனக்கு. 17th நம்பர் நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும், சாரி ரிமைனிங் எனக்கு என்ன இருந்திருக்கும், டோட்டலாக 41 40 நம்பர்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா. எனக்கு ஆப்ஷன் 33ல ஸ்டார்ட் ஆகுது, அது மட்டும் தான். அப்படின்னாலும் இது 7/20. அதுக்கப்புறம் நான் இதை சால்வ் பண்றேன் அப்படின்னா இது என்னவா இருந்திருக்கும், 3.5 சம்திங் இருந்திருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி சம் எப்படி சால்வ் பண்ணலாம் நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இதை ஃப்ராக்ஷனாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணணும், நல்லா கவனி. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட் தான் கீழே டினாமினேட்டர்ல வரப்போகுது. ஸோ 1க்கு மட்டும் தான் பார் இருக்கு. அப்போ இது 9, இது 0வா இருக்கும். ஸோ பார் இருக்கிற நம்பருக்கு நான் 9ம், பார் இல்லாத நம்பருக்கு 0வாகும் நான் என்ன பண்ணிக்கிறேன் போட்டுப்பேன். கரெக்டா. ஸோ அப்போ இது டோட்டல்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த 3யை மைனஸ் பண்ணிக்க போறேன். ஸோ டோட்டலாக அதை இன்டீஜராக எடுத்துக்கிட்டு பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன இருந்திருக்கும், 33 இருந்திருக்கும். கரெக்டா. ஸோ அது எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. x is equal to 0.36666. இதே 10 மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா 3.666. இதே இன்னொரு 10 மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா 36.666. ஸோ இதுல எதை மைனஸ் பண்ண எனக்கு இந்த இன்டீஜரை நான் என்ன பண்ணலாம், ஐ மீன் அந்த டெசிமல் வேல்யூஸை டெர்மினேட் பண்ணணும். ஸோ அப்போ இதில் மைனஸ் பண்ணுறேன், இல்லை இது ரெண்டு தான் என்னால் மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பண்ண முடியாது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6. ஸோ அப்போது 33 டிவைட் பை என்ன இருக்கும், 90 இருக்கும். அதுதான். கிளியரா. ஓகேங்களா. ஓகே. ஓகே கவனிங்க. ப்ளஸ் இங்கே என்ன இருந்திருக்கும், 990 இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு என்ன இருந்திருக்கும், 723. ஸோ அப்போ 723ல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 7 மைனஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டா. 723ல நான் 7 மைனஸ் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணியிருந்தா எனக்கு 716 இருந்திருக்கும். 716. கரெக்டா. ஓகே. ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 990 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன இருந்திருக்கும், எனக்கு 11 இருந்திருக்குமா. கரெக்டா.
ஸோ 990, ஸோ நான் 11 பண்ணால் தான் 99 இருக்கும். அப்போ 33 363. ஸோ 363 + 716. ஸோ அப்போது 990 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 716 333. ஸோ அப்போது இது ஒரு 2, இங்கே ஒரு 1, 3 4 5, இங்கே ஒரு 10. ஓகேங்களா? 1052. கிளியர்? ஸோ அப்போ நான் இதை கேன்சல் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கும்? இதை நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. நல்லா கவனிங்க. 90 இருக்கு. இங்கே நான் வந்து சப்போஸ் எனக்கு வந்து இதில் இது கிடையாது. இது வந்தால் 0 + எனக்கு 9ல் யூனிட் டிஜிட் வந்திருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 5 6 வந்திருக்கு. கரெக்டா? ஸோ அப்போது இதை நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருந்திருக்கணும்? 495. இது என்ன இருக்கும்? 526. ஓகேங்களா? அப்போ எனக்கு இதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, 7th சம் பாருங்க. The marks scored by 10 students. ஓகேங்களா? ஸோ மோட் கேட்குறான். ஸோ நல்லா பாருங்க. 18 வந்து 1 2 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு 18. ஓகேங்களா? அடுத்து 13 1 2 13 வந்து 2 டைம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே 1 டைம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி 18 தான் என்னுடைய ஆன்சராக இருக்கு போகுது. ஓகே, ஸோ ஒரு ஜாமெட்ரிக் equation. அதாவது Pn is a secant intersecting a circle at points M and N. ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் இருக்கு. எனக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து P. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன்ட் லைன் T. ஸோ இது வந்து சீக்கண்ட் லைன் PMN. ஓகேங்களா? ஸோ PN greater than, ஸோ PN வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எனக்கு வேற என்ன டேட்டா கொடுத்துருக்கான்? PM 32 கொடுத்துருக்கான். ஸோ PT 40 கொடுத்துருக்கான். எனக்கு சீக்கண்டோடைய தியரம் தெரிஞ்சிருக்கணும், டேஞ்சன்ட் சீக்கண்ட் தியரம். ஸோ என்ன அப்படின்னா PT² = PA × PB. ஸோ அப்போ இங்கே வந்து PM × PN சொல்லலாமா? ஸோ அப்போ இது என்ன? 40² = PM என்ன? 32. கரெக்டா? 32 இன்ட்டு இங்கே என்ன இருந்திருக்கும்? இது ஃபுல்லாக x + 32 இருந்திருக்கும். இது x. கரெக்டா? இங்கேருந்து தான் இது ஃபுல்லாக. ஸோ அப்போது 40² மைனஸ் இது ரெண்டும் உள்ள மல்டிப்ளை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். 32² = 32x. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? a² - b². ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சிக்கலாம். ஸோ அப்போ 72 ஒரு பக்கம் 8. ஸோ அப்போ 72 × 8 = 32x. இது 8 4 டைம். ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 18. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஆனால் அவன் என்ன கேட்குறான்? எனக்கு இங்கே எக்ஸ் தட் இஸ் MN தான் எனக்கு 8, சாரி 18. பட் அவன் கொஸ்டின்ல என்ன கேட்குறான்? கோட். ஓகே, MN தான் கேட்குறான். ஸோ அப்போ எனக்கு 18 தான். புரியுதா? சப்போஸ் எனக்கு PN கேட்குறான்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 15 சொல்லணும். ஓகே 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 ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? த ரேடியஸ் ஆஃப் அ சிலிண்டர். ஓகேங்களா? The radius of the cylinder is 5 cm more than its height. The radius of the cylinder. அப்போ எனக்கு ஒரு சிலிண்டரோடைய ரேடியஸ் என்ன, ஹைட் என்ன? ஹைட் எக்ஸ்னா இது x + 5 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 2πRh = curve surface area தானே கொடுத்துருக்கான் 792. அப்போ 2 × 22/7 × r என்ன? x + 5 × x = 792. ஸோ இது 11 2 டைமா? ஸோ 11 7 டைம் 2 டைம். ஸோ அப்போ இதை பண்ணிங்கன்னா 4 4 4 கரெக்டாக? 4 1 டைம் 18. ஸோ அப்போ x² + 5x = 7 × 18 எனக்கு என்ன? 126. 126. ஸோ அப்போ x² + 5x - 126 = 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x வேல்யூ சால்வ் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு மல்டிபிள் பண்ணும்போது -26 ஆட் பண்ணும்போது 5 வரணும். அப்போ 14 × 9 பண்ணிக்கலாமா? கரெக்டாக? அப்போ எனக்கு இங்கே வச்சிருக்கணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எனக்கு 9. கரெக்டாக? ஸோ அப்போ எக்ஸ்ன்றது எனக்கு என்ன? இது 9 ஹைட் அப்படின்னா எனக்கு இது என்ன இருக்கும்? 9 + 5 14 வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு வால்யூம் கேட்குறாங்க. ஸோ அப்போது 22/7 πr². r என்ன? 14 πr² h என்ன? 9. அவ்வளோதான். ஸோ அப்போ இதை பண்ணீங்க அப்படின்னா 2 டைம். ரைட்? ஸோ அப்போஸ் 4 × 2 14 × 2 28. அப்போ 22 × 28
into 9. ஸோ ஆப்ஷன் ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமா பார்ப்போமா? 6 9 6 54. எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டாக ஆப்ஷன் ஏவும் கிடையாது பியும் கிடையாது. ஸோ அப்போ நான் இதை மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது 11 into 2 வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிப்பீட்டடாக எழுத ஈஸியாக இருக்கும். அப்போ 28 into 18 பண்ணுங்க. ஓகேங்களா? 2 into 9ல. ஸோ அப்போ இது எவ்வளோ? ஒரு 280. அதுக்கப்புறம் 28 into 8 8 2s are 16 160 64. ஸோ அப்போ 4 12 20 0 2 2 2 2 504. அப்போ 504 504. that is 4455. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் இன்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கான், ஆர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். எனக்கு என்ன வேணும்? CISTERS. ஸோ சிக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஆஷ். எல்லாத்துலேயும் ஆஷ் இருக்கு, எல்லாத்துலேயும் அட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் 4 டிஜிட் எனக்கு பிரச்சனையே இல்லை. இ கண்டுபிடிங்க அடுத்து. ஸோ எனக்கு இ என்ன? இங்கே சிக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஸோ அப்போ ஆச்சரியக்குறி இருக்கா? அப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் பி கிடையாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஆர் என்ன பாருங்க. ஆருக்கு என்ன கொடுத்துருக்கான்? கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கான், ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே. ஸோ 11 சம். ஆனந்த் செட். ஓகேங்களா? ஆனந்த் சொல்றார், திஸ் இஸ் த மேன் எல்டஸ்ட் சன் ஆஃப் மை. ஸோ இது நான் வச்சுப்போமே. ஓகேங்களா? நான் தான் ஆனந்த். மை ஃபாதர்ஸ் மதர் இன்லா. மதர் இன்லா யாரு? அவங்களுடைய மாமியார். கரெக்டா? அப்போ மதர் இன்லானா அவங்க ஒய்ஃப் உடைய அம்மா. கரெக்டா? மதர் இன்லானா ஓகே. இப்போ இருக்கு, திஸ் மேன் இஸ் தி எல்டஸ்ட் சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? மை ஃபாதர்ஸ் மதர் இன்லான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ எனக்கு ஆனந்த் இருக்காரு, திஸ் மேன்ஸ் எல்டஸ்ட் சன். மேன் யாரு? எல்டஸ்ட் சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் மதர் இன்லா. மதர் இன்லாவோட எல்டஸ்ட் சன். அப்போ இவங்களுக்கு தம்பியா இருப்பாரு. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ ஆனந்த்ஸ் மதர் ரிலேட்டட் டு தட் மேன் சிஸ்டர். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? 4 பேர். சாரி, ஓகே 4 பேர். ஸோ இங்கே இயர். ஸோ எனக்கு என்ன இருக்குது? இயரிங். ஓகே, கேட்குது. இங்கே டேஸ்ட் பண்ணுறேன், டங்கில் மவுத் பேசுகிறேன். லைட் விஷன் கிடையாது, ஆக்சுவலி இங்கே ஹை இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ ஒரு வென் டயக்ராம் கொஷின். ஸோ தெளிவாக ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ ஃபேமஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான், புவர்னு ஒன்று கொடுத்துருக்கான், அன்எஜுகேட்டட்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இங்கே என்ன கேட்குறான்? ஹவு மெனி பர்சன்ஸ் போத் புவர் அண்ட் எஜுகேட்டட் பட் ஃபேமஸ். ஃபேமஸாக இருக்கக்கூடாது, ஆனால் புவர் அண்ட் எஜுகேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. எனக்கு இது ரெண்டு தான் எனக்கு வேணும், இருக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துல எனக்கு இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. கரெக்டா? எனக்கு ரெண்டுமே வேணும். அவன் எஜுகேட்டட் மட்டும் கேட்டால் 40, பவர் மட்டும் கேட்டால் 30. அவன் ரெண்டுமே கேட்குறான். அப்போ ஆன்சர் என்ன? எனக்கு 5 இருக்கும். கிளியர்? ஓகே. ஓகே. இப்போ இந்த சம் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் will fit in question mark place in the series A B C D E. ஸோ அப்போ எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. இங்கே என்ன? MNOPQR. அவ்வளோதான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ 15th சம் பாருங்க. விச் சைன்ஸ் should be interchanged if the equation below needs to be true. ஓகேங்களா? ஓகே. ஸோ 2 divided 16 minus 2 plus 6 into 1 is equal to 0. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிவைட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்து இப்போ இங்கே டிவைட் ஆகும். ஓகே, ஒரு ஆப்ஷனாக போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 divided 16 மைனஸ் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகிடும். அப்போ 2 plus 6 இங்கே மைனஸ் I is equal to 1. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 1/8 அகைன் 4. இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பிக்கு முன்னாடி ஆப்ஷன் சி செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே டிவைட் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ 2 minus 16. ஸோ எனக்கு ஆப்ஷன் சியும் கிடையாது, ஏன்னா எனக்கு இங்கேயே என்ன ஆகுது? மைனஸ் கேஸ் வந்து. ஸோ அப்போ ஆப்ஷன் சி கிடையாது. ஸோ பி ஆர் டி ஏதாவது ஒன்று செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ 2 divided 16 plus தப்பா இருக்கும்.